மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திக்கு தெரியாத காடு அது. பட்டு வெறுப்பில் பாதங்கள் பதித்து நடந்த சீதை கல்லிலும் முள்ளிலும் மேடு பள்ளங்களிலும் நடந்து செல்வது என்பது அவளுக்கு சிரமமாக தான் இருந்தது. ஸ்ரீராமரின் துணை இருந்ததால் அது போன்ற சிரமங்களை மனதில் இருத்திக் கொள்ளாமல் நடந்தாள் சீதை. காடு செல்ல வேண்டும், காட்டில் எவ்வளவு தூரம் செல்வது, எங்கு செல்வது என்றெல்லாம் சீதைக்கு புலப்படவில்லை. ஆனால் ஸ்ரீராமர் ஏதோ ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் புரிந்தது. காட்டிற்குள் எந்த பாதகமும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக லக்ஷ்மணன் சுற்றும் முற்றும் பார்த்தபடி இருவருக்கும் காவலாக நடந்தான். காட்டில் தவம் இருந்த முனிவர்களுக்கு எல்லாம் ஸ்ரீராமனின் வருகை தெரிந்தது. அவர்கள் அமைத்திருந்த குடிலுக்கு ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணன் மூவரையும் அழைத்து சென்றார்கள். தங்கள் வருகையால் இந்த பூமி புண்ணியம் அடைந்து விட்டது. அரக்கர்களின் கொடுமைகளிலிருந்து விடுபட எங்களது தவம் தங்களால் உயிர் பெற்றுள்ளது என்றார் ஒரு முனிவர். அரக்கர்களை பற்றி கவலை இனி உங்களுக்கு வேண்டாம். உங்களது தவங்களும் யாகங்களும் உலக மக்களின் நன்மைக்காக இருக்க வேண்டுகிறேன் என்றார் ராமர். எங்களது தவங்களும் யாகங்களும் உலகின் நன்மைக்காகவே நடத்தப்படுகிறது. ஆனால் அரக்கர்களும் தவம் இருந்து இறைவனிடம் வரம் பெற்று விடுகிறார்கள். அவ்வாறு வரம் பெற்றுக்கொண்டு கொடுமைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள் என்றார் இன்னொரு முனிவர். தவம் யாகம் இந்த இரண்டும் இறைவனுக்காக நடத்தப்படுவது. அப்படி செய்பவர்கள் முனிவர்களா அரக்கர்களா என்று இறைவன் பார்ப்பதில்லை. தவத்தின் பலன் வரம் பெறுவதாகும். அப்படி வரம் பெறும்போது கேட்கிற வரத்தை கொடுப்பதாக இறைவன் ஒப்புக்கொள்கிறார். அப்படிதான் வரம் அருளப்படுகிறது. வரத்தை பெற்ற பின் வரம் பெற்றவன் நீதியை நோக்கி பயணிக்கிறானா அநீதியை நோக்கி பயணிக்கிறானா என்பதை பொறுத்தே அவன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் அமைகிறது. எனவே கொடுமை செய்பவர்களுக்கு முடிவு என்று ஒன்று உள்ளது. அந்த முடிவை இறைவன் யார் மூலமாக செயல்படுத்த வேண்டுமோ அவர்களை வைத்து செய்து முடிப்பான் என்கிற இறை தத்துவத்தை முனிவர்களுக்கு சொன்னார் ராமர். தங்கள் குடிசையில் இரவு தங்கிவிட்டு போக சொன்னார்கள். ராமரும் அதற்கு சம்மதித்தார். அன்று இரவு, சீதா, நீ ரொம்பவும் வாடி போயிருக்கிறாய். காடு மேடுகளில் நடந்து வரும் உபாதை என்னவென்று என்னால் உணர முடிகிறது. என் தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற வந்த என்னுடன் நீயும் துன்பப்படுகிறாயே என நினைக்கும் பொழுது என் மனம் இன்னும் வேதனைப்படுகிறது என்று ராமர் சற்று வருத்தம் கலந்த தோணியில் பேசினார். அப்படி நான் துளியும் எண்ணவில்லை. என் கரம் பற்றி முறைப்படி மனம் புரிந்தீர்களே, அப்போது அக்னியின் முன்பு அமர்ந்து என்ன வாக்களித்தீர்கள் நினைவு வருகிறதா என கேட்டாள் சீதா. என்ன வாக்களித்தேன் என்று கேட்டார் ராமர். என் வாழ்க்கையில் கரம் பற்றிய இக்கணம் முதல் எல்லாவித சுக துக்கங்களிலும் சம பங்கு எடுத்துக் கொள்வதாக வாக்களிக்கிறேன் என்று சொல்லவில்லையா என்று சீதை கேட்க, ஆமாம் சொன்னேன் என்றார் ராமர். அந்த சொல் மனைவிக்கு மட்டும்தான் பொருந்துமா? கணவனின் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா சுக துக்கங்களிலும் மனைவிக்கு சம பங்கு இல்லையா என்று சீதை திருப்பி கேட்க, நிச்சயமாக உண்டு என்று பதில் சொன்னார் ராமர். அந்த பங்கை தான் நான் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் சிரித்தால் நானும் சிரிப்பேன், நீங்கள் அழுதால் நானும் அழுவேன். இதுவே என் வாழ்க்கை. இப்படி சொன்ன சீதையை பெருமையாக பார்த்தார் ஸ்ரீராமர். மறுநாள் அந்த குடிலிலிருந்து மூவரும் புறப்பட்டார்கள். அந்த காட்டினுள் சிறுங்கி பேரம் என்னும் ஊர் இருந்தது. அந்த ஊரில் உள்ளோர் வேட்டையாடும் தொழிலை மேற்கொண்டிருந்தனர். அந்த ஊருக்கு ஒரு தலைவன் இருந்தான். அவன் பெயர் குகன். படகு சவாரி செய்வதில் வல்லவன். ராமர் காட்டிற்குள் வரும் செய்தி குகனை எட்டியது. ராமர் மீது மிகுந்த பக்தி கொண்டவன். அதனால் தன் படையினர் அனைவரையும் திரட்டி அவரை தேடி வந்தான் குகன். ராமரை பார்த்தும் விட்டான். ஐயனே, என் பெயர் குகன். இந்த காட்டில் உள்ள வேடவர்களின் தலைவன். தங்கள் வருகையால் இந்த காடும் நாங்களும் புண்ணியமடைந்தோம் என்றான். திக்கு தெரியாத இக்காட்டிற்குள் எங்கள் மீது அன்பு செலுத்தும் உங்களை நான் மனம் மகிழ்ந்து வாழ்த்துகிறேன் என்றார் ராமர். தங்கள் வாழ்த்து மட்டும் எங்களுக்கு போதாது, எங்களுடன் ஒரு தினமேனும் தங்கிவிட்டுதான் செல்ல வேண்டும் என்று வணங்கி அன்போடு கேட்டுக்கொண்டான் குகன். குகனின் அன்பில் திளைத்த ராமர், உன் விருப்பப்படியே உன்னோடு தங்கிவிட்டு செல்கிறேன் என்றார். மகிழ்ச்சி கடலில் பொங்கிய குகன் அவர்களை அழைத்து கொண்டு தாங்கள் வாழும் இருப்பிடத்திற்கு சென்றான்.
ராமர் வருகையால் அந்த இடம் விழாக்கோலம் பூண்டது. ஆட்டமும் பாட்டமும் மேல சத்தமுமாய் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் வேடர்கள். அன்று ராமர், சீதை, லக்ஷ்மணனுக்கு உணவு கொடுத்தான் குகன். இலை போட்டு அதில் உணவும் மீனும் வைத்தான். மீனை கண்ட சீதை ராமரை பார்த்தாள். இங்கே வைக்கப்பட்ட உணவு என்ன என்பதை பார்ப்பதை விட உணவு வைத்தவர்களின் மனதை பார்க்க வேண்டும், அவர்களின் அன்பை காண வேண்டும். இந்த உணவை உண்டதாக மனம் ஏற்றுக்கொள்ளட்டும் என கூறி குகனை கட்டி தழுவி நன்றி சொன்னார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.